சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டு தண்டனை எதிர்த்து பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு செய்திருந்தார். பொன்முடி சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, சித்தார்த் லூத்ரா வாதங்களை முன்வைத்தனர். பொன்முடி வழக்கில் உயர்நீதிமன்றம் சட்ட விதிகளை முறையாக பின்பற்றவில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் மீண்டும் பொன்முடி எம்எல்ஏவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. பொன்முடி தொகுதியான திருக்கோவலூர் அண்மையில் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் மூலமாக அந்த அறிவிப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் திருக்கோவலூர் தொகுதி எம்எல்ஏவாக பொன்முடி தொடர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்எல்ஏ பதவியை மீட்க சட்டப்பேரவை செயலகத்தை நாடலாம் என்றும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. நீதிமன்றத்தை நாடியும் எம்எல்ஏ பதவியை பொன்முடி மீட்கலாம் என்று பேரவை செயலாளர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு எதிரான உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பொன்முடியை குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதையும் 3 ஆண்டு சிறை தண்டனையும் நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் காரணமாக தனது எம்எல்ஏ பதவியை பொன்முடி மீண்டும் பெறுகிறார். இதற்காக சட்டப்பேரவை செயலகத்தை அணுகலாம் என்றும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்த வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையை விதித்தார் நீதிபதி ஜெயச்சந்திரன். சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்த ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு செய்திருந்தார். 3 ஆண்டு தண்டனையை எதிர்த்து பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. இதில் அவருடைய சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருக்கோவலூர் தொகுதியில் மீண்டும் எம்எல்ஏவாகும் வாய்ப்பை பெறுகிறார் பொன்முடி. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் மீண்டும் பொன்முடி எம்எல்ஏவாக வாய்ப்பு பெறுகிறார். பொன்முடி தொகுதியான திருக்கோவலூர் அண்மையில் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு காரணமாக அந்த அறிவிப்பும் நிறுத்தி வைக்கப்படுகிறது. மேலும் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், இந்த வழக்கின் முழு விவரம் என்ன? அதாவது இது அதிமுக ஆட்சியில தொடரப்பட்ட வழக்கு. கடந்த 2006, 2011 ஆண்டுகள்ல உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது அவர் வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை சேர்த்ததாக பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக 2011 அதிமுக ஆட்சியில லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் தான் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து கடந்த 2016 ஆண்டு தீர்ப்பளித்தது. அப்போதும் அதிமுக ஆட்சி என்பதனால இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்கு அண்மையில விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இருவரையும் விடுதலை செய்த அந்த சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து டிசம்பர் 19ஆம் தேதி அதை தீர்ப்பளித்தார். இருவரையும் குற்றவாளிகள் என அறிவித்த நீதிபதி தண்டனை விவரங்களை தெரிவிப்பதாக ஒத்திவைத்து பின்னர் அந்த தண்டனை விவரங்களையும் அறிவித்தார். அவருக்கு குறிப்பாக இருவருக்கும் வயது மற்றும் அது குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும். அப்போதே மூத்த வழக்கறிஞர் என்ன கேட்டுக்கொண்டார். அதன்படி இருவருக்கும் தலா 3 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். அந்த அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் அந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருந்தார். இந்த நிலையில தான் இந்த தீர்ப்பை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. முதல் கட்டமாக அவர் சரணடைவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அவர்கள் விழுப்புரம் நீதிமன்றத்தில் போய் சரணடைய வேண்டியதில்லை என்று, அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை என்ற வகையில அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த வழக்கினுடைய இறுதி வாதம் என்பது நடைபெற்று தற்போது அந்த குற்றவாளி என்ற தீர்ப்புக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தண்டனைக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கிய தீர்ப்புக்கு இந்த உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதனால அவர் தொடர்ந்து எம்எல்ஏவாக பதவி வகிக்க தொடரலாம். அதற்கான நடைமுறையை அவர் தொடரலாம். அதன் பிறகு அவர் அமைச்சராக வேண்டும் என்றால் அவர் மீண்டும் அவர் ஒரு உறுதிமொழி, அதாவது ஆளுநருக்கு பரிந்துரை செய்து தமிழக அரசு மீண்டும் அவரை அமைச்சராக்கவும் முடியும். ஏனென்றால் அடுத்த கட்டமாக நடவடிக்கையை எம்எல்ஏ ஆன பிறகு அதன் பிறகு தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் ஆளுநருக்கு பரிந்துரைத்தால் மீண்டும் அவரை மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராகலாம் என்று பரிந்துரைத்தால் மீண்டும் ஆளுநர் முன்பு அவர் மீண்டும் ஒரு உறுதிமொழி எடுத்து அவர் அமைச்சராகலாம். ரமேஷ், இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க? அதை பதிவு செய்யுங்க.
இந்த வழக்கை பொறுத்தளவு அந்த வாத பிரதிவாதங்கள் என்பது ஏற்கனவே இந்த வழக்கு வந்து இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த போது அவர்கள் தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், அதாவது பொன்முடி தரப்புல இது வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு தொடரப்பட்ட வழக்கு என்றும் முறையான அந்த வருமான வரி கணக்கு செலுத்தப்பட்டதாகவும் அந்த வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது வந்து உச்சநீதிமன்றத்திலும் அந்த வாதங்கள் தான் முன்வைக்கப்பட்டது. அதாவது இது வந்து அதாவது அரசியல் உள்நோக்கத்தோடு அதிமுக அரசால் வழங்கப்பட்ட அந்த அப்போது வந்து தொடரப்பட்ட வழக்கு என்றும், மேலும் வந்து இது வந்து அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டது. மேலும் இதற்கு பல தீர்ப்புகளை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை அவர்கள் வந்து சுட்டிக்காட்டினார்கள். முன்னாள் அதாவது மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி தான் ஆஜராகி இந்த வாதத்தை முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது வந்து இந்த வழக்கில வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் முறையான சட்ட விதிகளை பின்பற்றவில்லைன்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றியும் சொல்லுங்க ரமேஷ்குமார். இந்த வழக்கை பொறுத்தளவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் வந்து அதாவது வாதிட்டார். அதுல வந்து இவருடைய மனைவி விசாலாட்சி வருமானத்தையும், அவர் வந்து தனிப்பட்ட வருமானத்தையும், அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு தொழில் செய்யலாம், எது வேணாலும் தொடங்கி இருக்கலாம், அதையும் இவரோடு வருமானமாக சேர்த்து அந்த சொத்து குவிப்பு வழக்குல வந்து அந்த வருமானத்தையும் இவரோடு வருமானமாக சேர்த்தது தவறு என்றதை தான் அவர் வந்து வாதிட்டார். ஆனால் அது வந்து அவர் நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒட்டுமொத்த வருமானமாக தான் எடுத்துக்கொண்டு இந்த வாதத்தை அவர்களுக்கு தண்டனை என்பது வழங்கப்பட்டது. மேலும் வந்து முறையான அந்த வருமான வரி கணக்கு செலுத்தப்பட்டதையும் சுட்டிக்காட்டி அப்போதைய அந்த விசாரணையின் போது என்ன வாதிட்டார். அந்த வாதமும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இந்த தண்டனை என்பது நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கினார். ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து தற்போது இந்த வாதங்களை எல்லாம் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்கி வைத்த வாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பை தற்போது வழங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கில் ஹைகோர்ட் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட்டின் தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி செய்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அவருக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு கால சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட அந்த தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் திருக்கோவிலூர் தொகுதியில் மீண்டும் எம்எல்ஏ ஆவதற்கான வாய்ப்புகளும் கிட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.